ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காமிக்ஸ் புக்கு ஸ்டோரி புக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஜெமினி ப்ரோவில் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் நேவிகேஷன் பட்டன் கீழே ஜெம்முன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரி போர்டுன்னு இருக்கிற ஸ்டோரி புக்குன்னு இருக்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து இப்போ நான் கேட்டிருக்கேன் பாருங்கள், 5 வயசு குழந்தைக்கு புரியும்படி ஒரு நகைச்சுவை கதை வேண்டும், 20 பேஜ் இருக்க வேண்டும், காமிக் ஸ்டைலில் வேணும்னு கேட்டிருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்குன்னு. நான் ஆல்ரெடி ஒன்று ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இங்கே கதையோடு இருக்குது, பக்கத்தில் பிக்சரோடு இருக்குது. இப்போ வந்து இந்த ராஜா மந்திரி இவர்களை சம்மந்தப்படுத்தி ஒரு ஜோக் வேணும்னு போட்டிருக்கேன். ஜோக் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி புக் கிரியேட் பண்ணி கொடுன்னு கேட்டிருக்கேன். ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு வித் பிக்சரோட. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜென்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. பார்ப்போம், கேன்வாஸில் திறந்து பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. மேகம் தின்று ராஜா நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து மெயில் ஐடி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதோட பேர் தான் நம்ம பப்ளிஷர் நேம் மாதிரி இங்கே வந்திருக்கும். நீங்கள் எந்த மெயில் ஐடியில் வச்சு லாகின் பண்ணுறீங்களோ அதோட நேம் இங்கே வந்துடும். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. ஸ்டோரி இங்கே இருக்குது, இமேஜ் இங்கே இருக்குது. முன்னெல்லாம் காமிக் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. அதுக்கு ட்ராயிங் பண்ணணும், ஸ்டோரி எழுதணும், ஸ்டோரி போர்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ சிங்கிள் கிளிக்கில் நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாலே ஜென்ரேட் ஆகி வந்துடுச்சு. இது நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி சொல்கிறது, இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஸ்கெட்சிங், அடுத்தது வந்து இந்த ஸ்கெட்சிங் பண்ணுறதுக்கு உண்டான புக்கு கேட்டு பார்ப்போம். கிட்ஸுக்கெல்லாம் வந்து இந்த லைன் ட்ராயிங் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி வெறும் ட்ராயிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து கலர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேட்டு பார்ப்போம். இப்போ வந்து சில்ட்ரன்ஸுக்கு புக் ரெடி பண்ணுற மாதிரி கேட்டிருக்கேன். ஸ்கெட்ச் புக் ரெடி பண்ணி தருதான்னு பார்ப்போம். இது எந்த மாதிரி அவுட்புட் வரப்போகுதுன்னு தெரியல. ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஜென்ரேட் ஆகி முடிச்சிருச்சு. அப்போ உள்ள எப்படி இருக்குன்னு. சூப்பர், ஸ்டோரியோடு வந்திருக்கு. பரவாயில்ல, 2-in-1 ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மேலே இருக்கிற ஆப்ஷன் வச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஆன்லைனில் சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி கிட்ஸுக்கு தேவையான புக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து இதை நம்ம பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு பிரிண்ட் அவுட் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஸ்டோரி புக்கை வைக்கலாம், காமிக்ஸ் புக்கை மாற்றி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் இகாமர்ஸில் பண்ணலாம். இகாமர்ஸ்லனா அமேசான் கேடிபின்னு ஒன்று இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அதில் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ண வேணாம், கரண்ட் அக்கௌண்ட் கேட்க மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, அவங்களே வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் வந்து டெமோக்கு மட்டும் ஒரு பிடிஎஃப் மட்டும் என்ன புக் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி லிஸ்டிங் பண்ணுறீங்க. பண்ணிவிட்டு அவங்க யாராவது பையர்ஸ் வந்து வாங்கினாங்கன்னா பிரிண்டிங் பண்ணி அவங்களே டெலிவரி பண்ணிடுவாங்க. அமௌண்ட்டு மட்டும் நமக்கு 3 நாளில் நமக்கு ஆட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம ஊரில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அமேசான் கேடிபி. யூடியூப்பில் ஆல்ரெடி நிறைய சேனலில் அந்த வீடியோ இருக்குது, கேடிபியில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுன்றது. இப்போ அமேசானில் புக்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி நம்ம தயார் பண்ண புக்கெல்லாம் என்ன ரேட்டில் விற்கிறாங்கன்னு பார்ப்போம். சர்ச் பாரில் போய் கிட்ஸ் கலரிங் புக்ஸ்னு போடுவோம். ₹325, ₹190. ₹132, ₹249. இது பேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ChatGPT கேட்போம், என்னென்ன சோர்ஸில் இதெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்போம். இங்கே பாருங்கள், ப்ராடக்ட் கிளியராக டிசைட் பண்ணுங்கள். ஏஜ் கேட்டகரியாக வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஃபன்னி, மோரல், அட்வென்ச்சர் இந்த மாதிரி புக்கு கான்செப்டில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் ஸ்கெட்ச் புக் வந்து A4 ஷீட்டு, A5 ஷீட்டு, ஜிஎஸ்எம் அதுவே கொடுத்துருக்கு. பிரிண்டிங் வந்து லோ காஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணால் பெட்ரு. செராக்ஸு, பிரிண்ட் ஷாப்பு, ஆன்லைன் பிரிண்டர்ஸ். பிரிண்ட் ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். பிரிண்ட் காஸ்ட்டு 40 ரூபா, கவர் பேக்கிங் ஒரு 10 ரூபா, டோட்டல் காஸ்ட்டே வந்து 50 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். செல்லிங் ப்ரைஸ் வந்து 99 to 149 rupees. ஆன்லைன் பெஸ்ட்டு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரி நம்ம ரீல்ஸ் க்ரியேட் பண்ணி போட்டு இந்த மாதிரி நம்ம கலர் ஸ்கெட்ச் பண்ணி காமிச்சு நம்ம சேல்ஸ் பிடிக்கலாம். DM to ஆர்டர்னு போட்டிருக்காங்க. ஜிபே அண்ட் ஃபோன்பே நம்ம ஆன்லைனில் இந்த அமேசான் KDP இதுதான் வந்து முக்கியமானது. அமேசான் KDPயில் நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து GST தேவையில்ல, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் நிறையா யூடியூப் சேனலில் தமிழ்லேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்படி இல்லைன்னா நானும் கூட கொஞ்சம் டீப்பாக அது எப்படி பண்ணுறதுன்னு போடுறேன். ஆனால் அதனால சேல்ஸ் இருக்குது. நீங்கள் டெமோ PDF மட்டும் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும், அதுவே வந்து ஆர்டர் வரும்போது அவங்களே பிரிண்ட் பண்ணி அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க கஸ்டமருக்கு. இதை நம்ம ஒரு சைடு இன்கமாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு இது ஒர்க் ஆகிடும். எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு. ஒரு 4 PDF 5 புக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள தான் ஆச்சு. டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா போதும். அப்லோடு பண்ணுறது ஒரு டைம் சேர்த்து, அமேசான் KDPயில் அப்லோடு பண்ணுற ஒரு டைம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கனாலே போதும். டெய்லியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.